அணைகளில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என கர்நாடக அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் உள்ள காவிரி நீர் மேலாண்மை ஆணைய அலுவலகத்தில் காவிரி ஒழுங்குமுறை குழு கூட்டம் நடைபெற்றது. தமிழகம், கர்நாடக அதிகாரிகள் வீடியோ கான்பரன்ஸ் வாயிலாக பங்கேற்ற இக்கூட்டத்தில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரியில் தண்ணீர் திறக்க வேண்டும் என தமிழக அரசு வலியுறுத்தியது. ஆனால் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கர்நாடக அரசு ஜூன் மாதம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்யவில்லை என்றும் இதனால் அணைகளுக்கு தண்ணீர் வரத்து இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. குறைந்த அளவு தண்ணீர் மட்டுமே அணையில் சேமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த கர்நாடக அரசு அதுவும் குடிநீருக்கு பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறியது. மேலும் காவிரி படுகைகளில் கடுமையான பற்றாக்குறை நிலவுவதால் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என தெரிவித்தது. காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையை நோக்கி பேரணி சென்ற தமிழக விவசாயிகளை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாட்டுக்கு நடப்பாண்டு கிடைக்க வேண்டிய காவிரி பங்கீட்டு தண்ணீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்து தமிழக விவசாயிகள் அமைப்புகள் இணைந்து ஓசூர் அருகே மூக்காண்டப்பள்ளி பகுதியில் மாபெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்தனர். அதன் அடிப்படையில் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் மாநில தலைவர் வேலுசாமி தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் காவிரி பாசன வசதி பெறும் விவசாயிகளின் நலன் மற்றும் பொதுமக்களின் குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்குரிய காவிரி தண்ணீரை திறக்க வலியுறுத்தினர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளியை நோக்கி முழக்கமிட்டவாறு பேரணியாக சென்றனர். அப்போது தமிழக போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி அனைவரையும் கைது செய்ததால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். தண்ணியை திறந்து விட மாதம் திறக்கணும். உச்சநீதிமன்றம் சொன்னால் ஜனாதிபதி பிரதம மந்திரியை கேட்கணும். அப்படி இருக்கும் பொழுது சாதாரண ஒரு கர்நாடகா கேட்கலன்னா வழக்கு தொடக்க போகிறோம். 1 லட்சம் கோடி எங்களுக்கு நஷ்டஈடு வேண்டும். ஒரு விவசாயிக்கு 50,000 ரூபா நஷ்டஈடு தரணும்னு வழக்கு தொடக்க போகிறோம். மணலை காவிரியிலிருந்து அள்ள விட மாட்டோம்.